ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். சென்னை சூளைமேடு பெரியார் பாதை பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. போலீசார் கூடி நிற்கும் இந்த பச்சை நிற வீட்டினுள்தான் நடந்திருக்கிறது ஒரு படு பயங்கரம். படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை கத்தியால் கரகரவென 6 முறை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறி பெற்ற தாயே காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதே பகுதியை சேர்ந்தவர்தான் பிரமீளா. 47 வயதான இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்திருக்கிறார். மூத்த மகன் தனியாக செட்டிலாகிவிட்ட நிலையில் மற்ற 2 பிள்ளைகளுடன் பெரியார் பாதை பகுதியில் வாழ்ந்து வருகிறார் பிரமீளா. இதில் 19 வயதான இளைய மகன் முகில் என்கிற லூசு முகில் மீது 5 குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன. மது மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமையான முகில் தினந்தோறும் வீட்டில் தாய் பிரமீளாவுடன் சண்டை போடுவது வழக்கம். போதையில் தாயை கொன்று விடுவதாகவும் மிரட்டல் விடுப்பதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவும் போதையில் வீட்டிற்கு வந்த முகில் தாய் பிரமீளாவுடன் சண்டையிட்டு ஆபாசமாக பேசியதோடு கொலை செய்து விடுவதாக மிரட்டிவிட்டு தூங்க சென்றுள்ளார். ஒரு கட்டத்தில் மகனின் ஆபாச வார்த்தைகளும் கொலை மிரட்டலும் அக்கம் பக்கத்தில் அவப்பெயர் வாங்கி தந்ததோடு ஆத்திரத்தையும் கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் வீட்டிலிருந்த கத்தியால் தூங்கிக் கொண்டிருந்த மகன் முகிலன் கழுத்தை 6 முறை அறுத்து கொன்றதாக கூறி வடபழனி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் பிரமீளா. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முகிலின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். முகிலின் கழுத்தில் விழுந்த 6 வெட்டுகளும் ஆழமாக இருந்திருக்கிறது. இது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்ததால் பிரமீளாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொல்லப்பட்ட முகிலின் 2வது அண்ணன் வசந்தகுமார் என்ற ராஜபிரபாவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடந்த விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. உண்மையில் முகிலை கொன்றது தாய் பிரமீளா அல்ல, அவரது 2வது அண்ணன் ராஜபிரபாதான். ஆம், தினமும் போதையில் வீட்டிற்கு வந்து தாய் பிரமீளாவுடன் சண்டையிட்ட முகில் சம்பவத்தன்று ஒரு படி மேலே போய் தாயை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜபிரபா தனது கண்முன்னே தாயை தாக்குவதைக் கண்டு கொதித்து போயிருக்கிறார். இனியும் முகிலை விட்டு வைக்க கூடாதென முடிவு செய்த ராஜபிரபா நண்பர் கண்ணன் என்பவரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து முகிலின் கழுத்தில் கத்தியால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர். இன்னும் 2 மாதங்களில் ராஜபிரபாவுக்கு திருமணம் நடைபெறவுள்ளதால் மகனின் வாழ்க்கை பாழாகிவிடுமே என்ற எண்ணத்தில் மகன் ராஜபிரபாவை காப்பாற்ற கொலைப்பழியை ஏற்றுக்கொண்டு தாய் பிரமீளா போலீசில் சரணடைந்தது விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. தாயை தாக்கிய தம்பியை வெட்டி கொன்ற 2வது மகனின் பாசம் ஒருபுறம் என்றால், மகனை காப்பாற்ற கொலைப்பழியேற்ற தாயின் பாசம் மற்றொரு புறம் என போலீசாரையே இந்த வழக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.